இது சேரபாண்டியன் வார்த்தையாக இருக்க வேண்டும். சேரபாண்டியன் இன்னைக்கு நபெருமாளுடைய ஆஸ்தானத்தில் உண்டு. அதில் பெருமாள் எழுந்துருளி இருப்பார். அதில் எழுந்துருளி எது சொன்னாலும் அதுதான் சத்தியம், சத்தியம் புனசத்தியம். மேற்கொண்டு அதுக்கு ஆக்ஷேபத்துக்கு இடமே கிடையாது. ஒரு ராஜா தன்னுடைய செங்கோலை கையில் வைத்துக்கொண்டு இதுதான் என் முடிவு அப்படின்னு சார்வபௌமன் சொன்னால் மேலே பேச மாட்டாளோ இல்லையோ, முடிவு அப்படியே நடைமுறைப்படுத்தப்படும். அதை போல உன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்து எங்களுக்கு வந்த காரியத்தை ஆராய வேண்டுமே தவிர இது படுக்கையறை வார்த்தையாக இருக்கக்கூடாது. எங்களுக்கு படுக்கையறையில் சேவிச்ச வரைக்கும் ரொம்ப திருப்தி. அங்கிருந்தால் தான் பிராட்டி அருகில் இருப்பள். ராஜசிம்ஹாசனத்தில் உங்க நாங்கள் சேவிக்க மாட்டோம். ஏன்னா அங்கே பிராட்டி பக்கத்தில் இருக்க மாட்டா. அப்போ என் பாப்பங்கள் தான் உங்கள்ளப்படும். அதனால தான் சேவிக்க வர்றத படுக்கையறைக்கு வந்துட்டோம். அப்போ எங்களுக்கு வேண்டியத்த பிராட்டித்த நாடி பேசியிருப்பளோ இல்லையோ. ஆனால் நீ கொடுக்க வேண்டியத படுக்கையறையிலேருந்தே கொடுத்துடாதே. அது கோப்புடைய சீரிய சிங்காதனத்திலிருந்து கொடுக்க வேணும்னு இன்றைய பாசுரத்திலே நடந்து காட்ட வேணும்னு பிரார்த்திக்கிறாள். கடாட்சத்தை நேற்று பிரார்த்தித்தாள். படுத்துருக்கிற திருக்கோலத்தை சேவிச்சுட்டோம். இனிமே நிற்கும் திருக்கோலம் சேவிக்க வேண்டும், நடக்கும் திருக்கோலம் சேவிக்க வேண்டும், சிம்ஹாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம் சேவிக்க வேண்டும். கிடந்ததை சேவித்து விட்டோம். கிடந்தவாறும் நின்னவாறும் இருந்தவாறும் கிடந்தவாறும் நினைப்பரியன ஒன்னலா உருவாய் அருவாய நின் மாயங்கள் நின்னு நின்னு நினைகின்றேன் உன்னை எங்கனன் நினைகிற்பன் பாவியேர் கொன்னு நன் குறையாய் உலகமுன்ன ஒன்சுடரே. நம்மாழ்வார் பாசுரத்தில் சாதிக்கிறார். கடைசி ஏதாவது 5 கடைசி திருவாய்மொழி பிறந்தவாறும் வளர்ந்தவாறும்னு 10 பாசுரம். ரொம்ப ஆச்சரியமான பாசுரங்கள். எப்போ சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அவசியம் வாசிச்சு பாருங்க. சிலதெல்லாம் வாசித்து பார்த்தோம்னாலே மேலே ததும்புற அர்த்தமே ஈர்த்து விடும். உள்ளுக்குள்ளே இருக்கிற சாஸ்திர அர்த்தம் சம்பிரதாய அர்த்தம்லாம் அப்புறம் இருக்கட்டும். மேலே சேவிச்சோம்னாலே பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்க திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும். 5 பேர் தோப்பேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான், அவனை ஜெயிக்க வைக்க வேண்டியிருக்கு. 100 பேர் ஜெயிச்சே தீருவேங்கிறான், அவனை தோக்க வைக்க வேண்டியிருக்கு. நீ எப்படி நடத்தினாயோ. மேலும் இதெல்லாம் உன் பிறவிக்கு பிரயோஜனமா? பிறந்தது கீதா சாஸ்திரம் கொடுக்கவா, சண்டை போட்டுருக்கிறதுக்காகவா? ஆனால் நீ பிறந்தா என்னும் வளர்ந்தா என்னும் நினைக்க நினைக்க உள்ளம் உருகுகிறதுங்கிறது தான் ஆழ்வாருடைய இந்த 10 பாசுரம். நீ பண்ணியிருக்கிற சேட்டிதங்கள்லாம் நினச்சி பார்க்குறேன், என்னால் தரிக்க முடியல. உங்ககிட்டயே பிரார்த்திக்கிறேன், உன்னை சேவிக்கிறதுக்கு ஒரு தாரண சக்தி என்கிட்ட கொடு. அதுவே நான் இழந்து போயிடுறேன்னு பெருமானிடத்தில் சரணாகத்தை அனுஷ்டிக்கிறார்.